திருத்தணி நகராட்சியில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு பால்குட அபிஷேகம். திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தனர். திருத்தணி நவம்பர் 17. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் மேட்டு தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் 108 பால்குட அபிஷேகம் மற்றும் மார்கழி மாதம் ஆகிய 2 மாதமும் முழுவதும் தினந்தோறும் சுவாமிக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேக விழா தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் மூலவர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்ய சிறப்பு பூஜைகள் திருக்கோவிலில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருத்தணி நகராட்சி பெரிய தெரு விநாயகர் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க பால்குடம் ஊர்வலமாக ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தை வந்தடைந்தது. இந்த பால்குட ஊர்வலத்தில் இந்த பகுதியை சார்ந்த திரளான பெண் பக்தர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பக்தர்கள் எடுத்து வந்த பால்குடம் சாமி அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்கள் முன்னிலையில் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் சுவாமிக்கு செய்யப்பட்டது. மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மற்றும் அனைவருக்கும் திருக்கோவில் சார்பாக பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய குழு நிர்வாக குழு தலைவர் ராசம் முனுசாமி, நிர்வாக செயலாளர்கள் MRF விஜயகுமார், சுந்தர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கெட்ட போய் அப்படி திரும்பி வாண்டாம். போங்க வாங்க வாரம் வந்துருங்கக்கா. கொஞ்சம்